நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமா? தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, திகையாதே. தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, திகையாதே. உனக்கு முன்பாக நான் செல்வேன், வழிகள் செவ்வையாக்குவேன். இதுவரையிலும் காத்திட்டேன், இனியும் காத்திடுவேன். மறைவில் இருக்கும் பொக்கிஷங்களை உனக்கு தந்திடுவேன். மறைவில் இருக்கும் பொக்கிஷங்களை உனக்கு தந்திடுவேன். தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, திகையாதே. வரக்கரத்தினால் தாங்கிடுவேன், பலனை தந்திடுவேன். வறண்ட நீலத்தின் மேலாறுகளை ஓடச் செய்வேன். உன்மேலாவியும் ஆசீர்வாதமும் ஊற்றிடுவேன். உன்மேலாவியும் ஆசீர்வாதமும் ஊற்றிடுவேன். தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, திகையாதே. தாயை போல தேற்றிடுவேன், தந்தை போல அணைத்திடுவேன். கால்கள் கல்லில் இடராமல் கருத்தாய் காத்திடுவேன். நினைத்திடாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்திடுவேன். நினைத்திடாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்திடுவேன். தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, திகையாதே. ஆறுகளை நீ கடக்கையிலே உன்னோடு நான் இருப்பேன்.
சாங் கேட்டு அப்படியே உட்காந்துட்டீங்களா? ஓகே ஃபைன். என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவருக்கும் திருமண்டல வாலிபர் ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாலிபர் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த நாளிலும் உங்கள் மத்தியில் அன்பை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலகத்தில் அன்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பு நாம் வெளிப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 2 விதமான அன்பை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தின் அன்பு, உண்மையான அன்பு. உலகத்தின் அன்பு என்பது அது எப்படி காணப்படும்? உலகத்தின் அன்பு எப்படி வெளிப்படும்? அன்பானவர்களே, உலகத்தின் அன்பை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? முதலாவது பார்க்கும் பொழுது, உலகத்தின் அன்பு ஏமாற்றக்கூடியது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பலால் ஒருவேளை நீ ஈர்க்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அது ஏமாற்றக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. உங்களை ஏமாற்றும். மற்றவர்கள் உங்களிடத்தில் காட்டுகிற அன்பு அது ஏமாற்றக்கூடிய அன்பாக இருக்கிறதா என்பதை கவனித்து செயல்பட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பு செலுத்துகிறார்கள் என்று நினைத்து ஏமாந்து போய்விடாதீர்கள். என்னுடைய பெற்றோர்கள் கூட என்கிட்ட அன்பு செலுத்தலை, ஆனால் இவர்கள் என்கிட்ட அன்பு செலுத்துகிறார்கள் என்று ஏமாந்து போய்விடாதீர்கள். அன்பானவர்களே, அது அந்த உலகத்தின் அன்பு, உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அன்பு. அன்பானவர்களை, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, உலகத்தின் அன்பு எப்படி தெரியும்? ஆரம்பத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கும். உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பு ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது கசப்பாய், வேதனையாய் மாறிவிடும். கசந்து போய்விடும். ஆரம்பத்தில் இந்த வாலிப வயதில் நீங்கள் மற்றவர்களோடு காட்டுகிற தவறான அன்பினால, அவர்கள் மற்றவர்கள் உங்கள்கிட்ட காட்டுகிற தவறான அன்பு நிமித்தமாக ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உணர்வுபூர்வமாகவும் மனதளவிலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இறுதியில் பார்க்கும் பொழுது சஞ்சலத்தையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும். அன்பானவர்களே, உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பனால ஏமாந்து போய்விடாதீர்கள். கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட வேண்டாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, தவறான அன்பு, உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பு எப்படி இருக்கும்? காரியமானவுடன் அந்த அன்பு முடிஞ்சு போயிடும். காரியமானவுடன் அந்த அன்பு முடிஞ்சு போயிடும். அன்பானவர்களே, அன்பு வாலிப சகோதரனே, அன்பு வாலிப சகோதரியே, உங்ககிட்ட யாராவது ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்களா? உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை அனுபவிப்பதற்காக, உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக அவர்கள் உங்களிடத்தில் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறார்கள் என்றால் அந்த அன்பை விட்டு விலகி வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, காரியத்திற்காக அது அன்பு செலுத்துகிறார்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுது அம்னோன் தாமாரின் மீது ரொம்ப அன்பு செலுத்தினார், அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தினார். பின்னால பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாரோ அதை விட மேலாக தாமாரை வெறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அனுபவித்த பின்பு அம்னோனுடைய வாழ்க்கையில தாமாரிடம் இருந்த அன்பு முடிஞ்சு போச்சு. காரியத்திற்காக அந்த அம்னோன் தாமாரின் மீது அன்பு செலுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே,
அன்பான வாலிபர்களே, உங்ககிட்ட யாராவது ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்களா? உங்ககிட்ட காரியத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களா? உங்ககிட்ட அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அனுபவித்து அவர் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அன்பை விட்டு விலகி வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, அன்பானவர்களே, அன்பு, உலகத்தின் அன்பு நம்மளை காயப்படுத்தும். நம்மளை காயப்படுத்தும். உள்ள காயப்படுத்தும் என்பது எதை குறிக்கிறது என்றால், சரீரத்தையும் சரீர பிரகாரமும் காயங்களை உண்டாக்கிவிடும், மனசிலையும் காயத்தை உருவாக்கிவிடும். அன்பானவர்களே, இன்றைக்கு செய்தித்தாளில் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லது மற்றவர்கள் மூலமாக நிறைய செய்திகளை நம்முடைய கிராமங்களிலும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு, தவறான அன்பினால் ஈர்க்கப்பட்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கொள்ளுகிறவர்கள் ஏராளமானவர்கள். அந்த அன்புனால, அந்த தவறான அன்புனால அநேக இடங்களில் கொலை கூட நடக்குது. அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக காயங்களை உண்டாக்கி விடுகிறது. சரீரத்தில் காயங்களை உண்டாக்கி விடுகிறது. சரீரத்தில் அல்ல, அதோடு மட்டுமில்லாது மனசளவிலும் அதிகமான காயங்களை உண்டாக்கி விடுகிறது. மனசு காயப்பட்டு போய் விடுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்களை யாராவது காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அன்பு செலுத்துறேன், அன்பு செலுத்துறேன் என்று உங்களுடைய மனசை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அந்த அன்பு உங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு வேண்டாம். அதை விட்டு விலகி வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த அன்பு உங்களை காயப்படுத்தும். அன்பானவர்களே, உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பு பொய்யை உண்மை என்று திரித்து சொல்லும். பொய்யை உண்மை என்று திரித்து சொல்லும். பொய் சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை என்று நம்மளை நம்ப வைத்து விடுவார்கள். நம்ப வைத்து அவர்களுடைய அன்புக்கு நேராக நம்மளை ஈர்த்து விடுவார்கள். அன்பான வாலிப சகோதரனே, அன்பான வாலிப சகோதரியே, யாராவது உங்களை ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி அது உண்மை என்று சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட அவர்களுடைய அன்புக்கு நேராக உங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறாங்களா? அப்படி உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் அது உலகத்தின் அன்பு. அந்த அன்பிலிருந்து விலகி வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, உலகத்தின் அன்பு சீக்கிரத்தில் முடிஞ்சு போயிடும். சீக்கிரத்தில் முடிஞ்சு போயிடும். அன்பானவர்களே, உலகத்தின் அன்பு நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட்டுவிடும். நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். அப்படிப்பட்ட அன்பு வேண்டாம். அன்பானவர்களே, உலகத்தின் அன்பு எப்படி காணப்படும், எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அது எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது உண்மையான அன்பு எப்படி இருக்கும், உண்மையான அன்பை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும், அதை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, உண்மையான அன்பு, உண்மையான அன்பில் ஏமாற்றமே இருக்காது. ஏமாற்றத்துக்கு எங்கே இடமில்லை. உண்மையாக யாராவது உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறாங்கன்னா அந்த அன்பில் எந்த ஏமாற்றமுமே இருக்காது. ஏமாற்றத்துக்கு இடம் இருக்காதுங்க. உண்மையான அன்பில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும், எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். உண்மையான அன்பில் கசப்பு இருக்காது. உண்மையான அன்பில் மன சஞ்சலம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. புரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே, உண்மையான அன்பில் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் சமாதானத்தை தருவார். உள்ளத்தில் சமாதானம் கிடைக்கும். அன்பானவர்களே, உண்மையான அன்பு ஒரே நிலைப்பாட்டுடன் இருக்கும். காரியத்திற்காக உண்மையான அன்பில் அன்பு செலுத்த மாட்டாங்க.
ஒரே நிலைப்பாட்டுடன் காணப்படுகிற அன்பு தான் உண்மையான அன்பு. ஆனால் காரியத்திற்காக அன்பு செலுத்துகிறான்னா அது உலகத்தின் அன்பு என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்கள்கிட்ட அனுபவிக்க வேண்டும் என்று அன்பு செலுத்துகிறாங்கன்னா அது உலகத்தின் அன்பு என்பதை புரிந்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, அந்த அன்பை விட்டு விலகி வர ஆண்டு உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம். உண்மையான அன்பு காயங்களை கட்டும், நம்முடைய காயங்களை கட்டும். அன்புக்குரியவர்களே, யாராவது காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, மனதளவில் காயப்பட்டிருப்பாங்கன்னா, அவங்களுடைய மனசில் இருக்கிற காயங்களை கட்டுகிற ஒரு உண்மையான அன்பை செலுத்தி அவங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள், மன தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தைகள் அவங்களுடைய மனசில் இருக்கிற காயங்களை கட்டுகிற அதி மருந்தாய் மாறிவிடும் என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த உண்மையான அன்பை மற்றவர்களிடம் நீங்கள் செலுத்துங்க. அன்பானவர்களே, ஒருவேளை அப்போ வாலிப சகோதரர்களாக இருப்பீங்கன்னா, உங்களை போல இருக்கிற ஒரு வாலிப சகோதரன் மனதளவில் விரக்தி அடைந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட காட்டுகிற நீங்க அன்பு அவங்களுடைய காயங்களை கட்டுகிறதாய் மாறிவிடும். அவங்களுடைய காயங்களை கட்டுகிற அதிமருந்தாய் மாறிவிடும். அன்பான வாலிப சகோதரியே, உங்களை போல இருக்கிற இன்னொரு வாலிப சகோதரி ஏதோ ஒரு விதத்தில் விரக்தி அடைந்து மன சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்னா, அந்த வாலிப சகோதரியின் இடத்துல நீங்க காட்டுகிற அன்பு, நீங்க காட்டுகிற கரிசனை, அந்த வாலிப சகோதரனுடைய மனசில் இருக்கிற காயங்களை கட்டுகிறதற்கு நீங்க சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள், மன வலிமையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய காயங்களை கட்டுகிற அதிமருந்தாய் அந்த வாலிப சகோதரனுடைய வாழ்க்கையில் மாறிவிடும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உண்மையான அன்பை மற்றவர்களுடைய செலுத்த ஆண்டவர்கள் அழைக்கிறார். உண்மையான அன்புல உண்மை மட்டும்தான் இருக்கும். உண்மை மட்டும்தான் இருக்கும். யாராவது ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது உண்மையான அன்பே கிடையாது. அன்பு வாலிப சகோதரனே, அன்பு வாலிப தங்கச்சி, உங்ககிட்ட யாராவது எப்பொழுது பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது உண்மையான அன்பு கிடையாது. அது உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பு. உண்மையான அன்புல உண்மை மட்டும்தான் இருக்கும். உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அங்க உண்மை மட்டும்தான் இருக்கும். அந்த உண்மைதான் ஜெயிக்கும். அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பு நிரந்தரமானது. நிரந்தரமானது. அன்புக்குரியவர்களே, 2 விதமான அன்பை நாம் பார்த்தோம். உலகத்தின் அன்பாகிய தவறான அன்பு எப்படி இருக்கும்? உண்மையான அன்பாகிய இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களிடம் காட்டுகிற அன்பு உண்மையான அன்பா அல்லது உலகத்தின் அன்பா? மற்றவர்கள் நம்மிடம் காட்டுகிற அன்பு உண்மையான அன்பா அல்லது உலகத்தின் அன்பா? புரிந்து கொள்ளுங்க. உலகத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்கன்னா அது உலகத்தின் அன்பா உண்மையான என்பதை பகுத்தறிந்து செயல்பட ஆண்டவர்கள் அழைக்கிறார். அன்பானவர்களே, உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்படணும். உண்மையான அன்பாகி இயேசுவின் அன்பினால நாம் ஈர்க்கப்பட்டிருப்போம் என்றால் அந்த அன்பை இன்னொரு நபரிடத்தில் நாம் உண்மையாக செலுத்துவோம். உண்மையாக செலுத்துவோம். அன்பான வாலிப தம்பி, இன்னொரு வாலிப தங்கச்சின்னு காட்டுகிற அன்பு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அது உண்மையான அன்பு நினைக்கலாம். இல்லவே இல்லை. அது தவறில் போய் முடிந்து விடும். உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடுகிறதாய் மாறிவிடும். அன்பான வாலிப தங்கச்சி, உங்களை போல இருக்கிற இன்னொரு வாலிப சகோதரன் நீங்கள்
சகோதரன்ட்ட நீங்கள் காட்டுகிற அன்பு அது உண்மையான அன்பு நான் செலுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் கெடுத்து போடுகிறதாய் மாறிவிடும். உங்களுடைய பரிசுத்தத்திற்கு தடை கற்களாய் மாறிவிடும் அன்பானவர்களே. அப்படி உங்களுடைய பரிசுத்தத்திற்கு அந்த அன்பு தடையாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட அன்பு வேண்டாம். அந்த அன்பை விட்டு விலகி வாங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தின் அன்பு உண்மையான அன்பு. இந்த அன்பை தெரிந்து கொள்ளுங்க. இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்க. உலகத்திற்குள்ளாக உள்ளது நாம் கேட்ட வார்த்தையின்படி எது உலகத்தின் அன்பு, எது உண்மையான என்பதை பகுத்தறிந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட கண்டிப்பாக இருப்பாராக அன்பானவர்களே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுவாராக அன்பானவர்களே. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய பாதத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இடைப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இது ஆண்டவருடைய அனாதி திட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அன்பினால் ஈர்க்கப்பட்டு இது உலகத்தின் அன்பா உண்மையான அன்பா என்பதை தெரிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை விதைத்திருக்கிறார் அன்பானவர்களே. அர்ப்பணிப்போமா? அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? உலகத்தின் அன்பையும் தெரிந்து கொள்ளுங்க, உண்மையான அன்பை தெரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே. காரியத்திற்காக உங்களிடத்தில் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக யாராவது அன்பு செலுத்துகிறாங்களா? அந்த அன்பு வேண்டாம். மற்றவங்க உங்ககிட்ட அன்பு செலுத்துறதுனால உங்களுடைய மனசு காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? அந்த அன்பு வேண்டாம். உண்மையான அன்பாக இயேசுவின் அன்பு இருக்கிறது. அந்த இயேசுவின் அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு நாங்கள் ஈர்க்கப்பட வேண்டும். உம்முடைய அன்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டிருப்போம் என்றால் அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த நண்பர்களிடத்தில் வெளிப்படுத்துவோம். அந்த அன்பு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். காயப்படுத்தக்கூடியதாக அமையவே கூடாது அன்பானவர்களே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசப்பா. எந்த நாளிலும் இந்த வாலிபர் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உலகத்திற்குள்ளாக இந்த பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது எது உலகத்தின் அன்பு, எது உண்மையான அன்பு என்பதை பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் போடப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மையான அன்பாகிய உம்முடைய அன்பை பெற்று அதன்படி வாழ்வதற்கும் அந்த அன்பை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீங்கள் கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள் பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை, திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை,
திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.